ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 2. ஸ்ரீராமர் வனவாசத்துக்கு செல்கிறார். அங்கு காட்டில் முதல் இரவை கழித்துவிட்டு பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு செல்கிறார்கள். அதன் பிறகு நடப்பது சர்க்கம் 55. யமுனா நதியை தாண்டுவது. எல்லாவற்றிலும் வெற்றியையே அடையும் சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர்களாகிய அவர்கள் இருவரும் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இரவை கழித்தார்கள். பிறகு அவர்கள் மகரிஷிக்கு தங்களுடைய வணக்கத்தை சமர்ப்பித்துவிட்டு அந்த சித்திரகூட மலையை நோக்கி பிரயாணமானார்கள். பரத்வாஜ முனிவர் அவர்கள் எல்லோருக்கும் இடையூறு சம்பவிக்காது சதா நன்மையே விளைவிக்க வல்ல வேத மந்திர ஜபத்தை செய்து அருளினார். சித்திரகூட மலைக்கு சென்று கொண்டிருக்கும் அவர்களையே அவர் ஒரு தந்தை புதல்வர்களை எப்படி பார்ப்பாரோ அதை போல பார்த்து கொண்டே அவர்களை பின்பற்றி நடந்தார். அந்த சமயம் அந்த மகா தேஜோவானான பரத்வாஜ மகரிஷி வீண் போகாத பராக்கிரமம் படைக்க பெற்ற ஸ்ரீராமருக்கு தெரிவிக்க வேண்டிய சமாச்சாரத்தை பின்வருமாறு கூறினார். புருஷோத்தமர்களே, கங்கை யமுனை இந்த 2 நதிகளுடைய சங்கமத்திற்கு சென்று மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக ஓடும் யமுனா நதியை பின்பற்றி செல்வீர்களாக. ஸ்ரீராம லக்ஷ்மண பிரவாகம் எடுத்து வேகமாக ஓடும் யமுனை நதியின் கரையோரமாக சென்று அதனுடைய பலர் நடந்து பழகி தேய்த்ததாகிய பழைய துறையை கவனித்து அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு யமுனை நதியை தாண்டுங்கள். அதன் பிறகு பசுமையான இலைகளை உடையதும் பல மரங்களால் நெருக்கமுற்று விளங்குகிறதும் சித்தர்களால் பூஜிக்கப்படுகிறதும் மிக பெரியதுமாகிய ஷியாம என பெயருடைய ஆலமரத்தை அடையுங்கள். அந்த ஆலமரத்துக்கு சீதை அஞ்சலி செய்யட்டும். புண்ணிய பிரார்த்தனைகளை அங்கு சீதை செய்யட்டும். அந்த மரத்தை தரிசித்துவிட்டு அந்த இடத்தில் சற்று தங்கி இருந்தாலும் இருக்கலாம் அல்லது கடந்து போய்விடலாம். ஸ்ரீராம அந்த இடத்திலிருந்து 2 மைல் தூரம் சென்று பலாச மரங்களாலும் இளந்தை மரங்களாலும் அடர்ந்து விளங்குகிறதும் யமுனை தீரங்களில் உண்டாகும் மூங்கில்களால் இருளாக காணப்படும் ஒரு காட்டை நீங்கள் காண்பீர்கள். சித்திரகூடத்திற்கு செல்வதற்கு அந்த வழிதான் மிகவும் மனோகரமானது, மிருதுவாக இருக்கும் வழியாகும். காட்டில் ஏற்படும் கஷ்டங்கள் அங்கு இருக்காது. நான் பல தடவை அது வழியாக சென்றிருக்கிறேன். மேற்கண்டவாறு போகும் வழியை பற்றி மகரிஷி அவர்களுக்கு சொன்னார். ஸ்ரீராமர் அப்படியே செய்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு தன்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து அவர் திரும்பி போக விடை கொடுத்தார். அப்படி திரும்பி போக விடை கொடுக்க பெற்ற அந்த மகரிஷி தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பினார். அந்த முனிவர் திரும்பி சென்ற பிறகு ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். லக்ஷ்மண, முனிவர் நம்முடைய விஷயத்தில் பரிபூர்ண அருள் புரிகின்றார். இந்த விஷயத்தில் நாம் கொடுத்து வைத்தவர்களே மிகுந்த சாமர்த்தியசாலிகளும் புருஷோத்தமர்களுமாகிய அவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டே சீதையை முன்னால் செல்லவிட்டு அவர்கள் யமுனை நதியை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் பிரவாகம் எடுத்து வேகமாக ஓடும் ஜலத்தையுடைய யமுனை நதியை அடைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நதியின் ஜலத்தை கடந்து அக்கறைக்கு செல்ல முயற்சியை மேற்கொண்டவர்களாக இந்த விஷயத்தில் இனி என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை செய்தார்கள். அவர்கள் இருவரும் காய்ந்து உலர்ந்த கட்டைகளையும் காய்ந்த மூங்கில்களையும் பரப்பி அதை வெட்டி வேர்களால் கட்டி ஒரு பெரிய தெப்பத்தை உண்டாக்கினார்கள். அந்த தெப்பத்தின் மேல் சாமர்த்தியசாலியான லக்ஷ்மணர் பிரம்பு கொடிகளையும் நாவல் மர கிளைகளையும் பிளந்து சேர்த்து சீதா பிராட்டியாருக்கு ஏற்றதான ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தினார். தசரதரின் திருக்குமாரராகி ஸ்ரீராமர் அந்த சமயம் மன வாக்குக்கு எட்டாத சாட்சாத் மகாலட்சுமியும் எல்லளவும் மனம் கோணாது நடக்கும் மனைவியும் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டிருப்பவள் போல் விளங்கும் சீதையை தெப்பத்தில் ஏற்றினார். ஸ்ரீராமர் அதன் பிறகு தெப்பத்தில் வைதேகியாருடைய ஆசனத்திலேயே அவருக்கு அருகில் ஆயுதங்களோடு கூட ஆடை ஆபரணங்களையும் மண் வெட்டியையும் கூடையையும் வைத்தார். தெப்பத்தை பிடித்து கொண்டு முதலில் சீதா பிராட்டியாரை அந்த தெப்பத்தில் ஏற்றிவிட்டு அதன் பிறகு தசரதரின் திருக்குமாரர்களும் தர்ம வீரர்களுமாகிய அவர்கள் இருவரும் மிகவும் முயற்சி உடையவர்களாக ஆகி அதை நடத்தினார்கள். யமுனையின் நடு பகுதியை அடைந்த பிறகு சீதா பிராட்டியார் யமுனையை பார்த்து பின்வருமாறு பிரார்த்தித்தார். தேவியே, உம்முடைய மனம் மகிழ்ந்து என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னை கடந்து தாண்டுகின்றேன். என்னுடைய கணவரின் முயற்சிகள் நல்லபடியாக நடக்க வேண்டும். ஸ்ரீராமர் எந்தவித குறையுமின்றி இஷ்வாகு மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்ட
நகருக்கு திரும்பி எழுந்து அருளிய பின்னர் அநேக பசுக்களை தானம் செய்வதன் மூலமாகவும் அநேக தீர்த்தங்கள் நிறைந்த பூரண கலசங்களாலும் உன்னை நான் பூஜிக்கிறேன். ஸ்ரீ ரத்னமான சீதா பிராட்டியார் யமுனையின் தென்கரையை கண்டாள். அந்த சமயத்திலும் அவர் கைகளை கூப்பி யமுனையை பிரார்த்தித்த வண்ணமாகவே இருந்தாள். அவர்கள் வேகமாக பிரவாகம் எடுத்து ஓடுகிறதும் கரையோரங்களில் இருக்கும் அநேக மரங்களோடு மோதும் அலைகளை உடையதும் சூரிய பகவானின் புத்திரியுமாகிய யமுனை நதியை தெப்பத்தை கொண்டே தாண்டினார்கள். அக்கரையை வந்து சேர்ந்ததும் அவர்கள் தெப்பத்தை விட்டு கரைக்கு இறங்கினார்கள். பிறகு அவர்கள் யமுனா நதியின் கரையில் இருக்கும் காடுகள் வழியாக நடந்து குளிர்ந்த இடத்தையும் பசுமையான இலைகளை உடையதுமான ஷியாம என்ற பெயருடைய ஆலமரத்தை கண்டார்கள். அந்த ஆலமரத்தை அணுகி வைதேகி தேவியார் பின்வரும் வசனத்தை கூறினார். புண்ணியம் அளிக்க வல்ல விருட்சமே, உன்னை நான் முடித்தாழ்த்தி நமஸ்கரிக்கின்றேன். என் கணவரானின் பிரதிக்ஞை, அதாவது சத்தியம் கைகூட பெற வேண்டும். கோசலா தேவியாரையும் புகழ்பெற்ற சுமித்ரா தேவியாரையும் நேரில் நான் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு சீதா பிராட்டியார் கைகூப்பிய வண்ணம் அந்த மரத்தை பிரதட்சிணம் செய்தாள். அதாவது வலம் வந்து வணங்கினாள். ஸ்ரீராமர் மனம் கோணாது நடக்கும் மனைவியாகிய சீதா பிராட்டியார் எந்தவித குற்றமும் இல்லாமல் அந்த மரத்தை சுற்றி வலம் வந்து வணங்கி கொண்டு பிரார்த்திப்பதை கவனித்தார். அவர் அதை கவனித்துக் கொண்டே லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். பரதனை தமையனாய் உடைய புருஷோத்தம, நீ சீதை பின்னால் வர முன்னால் நட. நான் ஆயுதபாணியாய் அவளுக்கு பின்பாக நடந்து வருகின்றேன். ஜனக மகாராஜரின் திருமகள் கேட்கும் பழத்தையும் புஷ்பத்தையும் அவள் மனம் மகிழும்படி அதை அப்பொழுதே கொண்டு வந்து கொடுப்பாயாக. நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் இருவருக்கும் நடுவில் பதிவிரதா சிரோமணியான ஜனக மகாராஜன் திருமகள் 2 ஆண் யானைகளின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் பெண் யானை போல அந்த சமயத்தில் திகழ்ந்தாள். அந்த பெண்ணானவள் இதுவரையில் கண்டிராத புஷ்பங்கள் நிறைந்துள்ள கொடியையும் மரத்தையும் செடியையும் புதிதாக பார்த்தாள். அவை ஒவ்வொன்றை பற்றியும் ஸ்ரீராமரிடம் அவள் கேட்டாள். லக்ஷ்மணர் சீதா பிராட்டியார் கேட்டவுடன் மிகவும் உற்சாகத்துடன் அவள் கேட்ட அழகிய புஷ்பங்களால் நிரம்பப்பெற்ற மர கிளைகளை கொண்டு வந்து சமர்ப்பித்தார். ஜனக மகாராஜரது திருமகள் அந்த நதி மிகவும் அழகு வாய்ந்த மணல் திட்டுகளையும் ஜலத்தையும் உடையதாகும். ஹம்சங்கள் சாரங்கள் என்கின்ற நீர் பறவைகள் அங்கு நிறைந்து குரல் எழுப்பிக் கொண்டிருப்பதையும் கவனித்து மிகவும் மனம் மகிழ்ந்தாள். அதன் பிறகு சகோதரர்களான ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் பல புண்ணிய மிருகங்களை துறந்துவிட்டு யமுனை கரையில் உள்ள வனத்தில் 2 மைல் தூரம் வரைக்கும் தங்க இடத்தை தேடி நடந்தார்கள். சலியாத மனத்தை உடையவர்களாகிய அவர்கள் மயில்களின் கூட்டங்களால் ஒலிக்க பெற்றதும் குரங்குகளாலும் யானைகளாலும் நிறைய பெற்றதும் மனதிற்கு மிகவும் இனிமையாகவும் இருக்கின்ற வனத்தில் அலைந்து திரிந்து சம பூமியாய் இருக்கிறதும் மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கின்றதுமான நதியின் கரையில் இருக்கும் ஒரு இடத்தை கண்டு இரவை அந்த இடத்தில் கழிப்பதற்கு தீர்மானித்தார்கள். சர்க்கம் 56. சித்திரகூட மலைக்கு போவது. இரவு கழிந்த பின் ஸ்ரீராமர் தியானத்திலிருந்த லக்ஷ்மணரை பார்த்து உடனே ஆக வேண்டியதை பற்றி தேன் ஒழுகும் அழகிய வார்த்தைகளால் பின்வருமாறு கூறினார். ஜெயசாலியாகிய சுமந்திர நந்தன, கூகின்ற கானக உயிர்களுடைய மனோகரமாயிருக்கும் ஒளியை கவனி. பிரயாணப்படுவதற்கு ஏற்ற காலம். நாம் பிரயாணமாகி செல்வோம். லக்ஷ்மணர் தூக்கத்தையும் தூக்க மயக்கத்தையும் வழியில் சாதாரணமாக உண்டாகக்கூடிய ஆயாசத்தையும் ஒழித்திருந்தார். அவர் தான் தியானத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தமையனாரின் கட்டளையை கேட்டார். பிறகு அவர்கள் எல்லோரும் எழுந்து நதியினுடைய புண்ணிய நீரில் நீராடி ரிஷியால் குறிப்பிடப்பட்ட அந்த சித்திரகூட மலைக்கு போகும் வழியை நோக்கி சென்றார்கள். லக்ஷ்மணரோடு பிரயாணத்திற்கு புறப்பட்ட ஸ்ரீராமர் தாமர இதழ் போன்ற கண்களையுடைய சீதையை பார்த்து பின்வருமாறு கூறினார். வைதேகி, இது பனிக்காலத்தின் இறுதி காலம் ஆகையால் எல்லா பக்கத்திலும் உள்ள பலாச மரங்களில் மலர்கள் அதிகமாக மலர்ந்திருக்கின்றன. அந்த புஷ்பங்கள் அழகாக மலர்ந்து கொழுந்து விட்டெறியும் தீயை போல விளங்குகின்றது. கொழுந்து விட்டெறியும் தீயை போன்று விளங்குவதால் மிகவும் அழகாக இருக்கின்றதை பார். மனிதர்களால் தொடப்படாத செங்கொட்டை மரங்களையும் கனிகளாலும் இலைகளாலும் வளைந்து தொங்கும் கிளைகளையுடைய விழா மரங்களையும் பார். இனிமேல் இதையே நாம் உணவாக கொள்ள வேண்டும். லக்ஷ்மண, எல்லா மரங்களிலும் தேனீக்களால் கட்டப்பட்ட தேன் அடைகள்
2 மரக்கால் அளவு உள்ளைகளாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார். மலர்கள் நெருக்கமாக மலர்ந்து பரவியுள்ள அழகு வாய்ந்த இந்த வனப்பிரதேசத்தில் இதோ நச்சுக்குருவி கூவுகிறது. மயில் அதற்கு பதில் கூறுவது போல கூவுகின்றது. அதிகமான யானை கூட்டங்கள் வசிப்பதும் எங்கும் பறவை கூட்டங்களால் எழும் ஒலி அதிகமாக ஒலிப்பதாகிய இந்த கம்பீரமாயுள்ள சிகரங்களை உடைய சித்திரகூட மலையை பார். குழந்தாய், சித்திரகூட மலையின் வனத்தில் பல மரங்களால் சூழப்பட்டதாயிருக்கிறதும் மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கின்றதும் பரிசுத்தமாக இருக்கின்றதும் மேடு பள்ளம் இன்றி சம பூமியாகவும் இருக்கின்ற ஓரிடத்தில் நாம் தங்கி வாழ்வோம். சீதா பிராட்டியாரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் இருவரும் மரங்களை கவரும் வண்ணமாக அழகு வாய்ந்து விளங்கும் சித்திரகூட மலைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஸ்ரீராமர் பல வகை பறவை கூட்டங்கள் நிறைய பெற்றதும் பல கிழங்குகளையும் கனிகளையும் உடையதும் தேக சௌக்கியத்திற்கு ஏற்றதாய் பரிசுத்த ஜலங்களை உடைய நீரோடைகள் நிரம்பி விளங்குவதுமான அந்த சித்திரகூட மலையை அடைந்து அங்கும் இங்கும் கவனித்து பார்த்தார். பிறகு லக்ஷ்மணரை பார்த்து அவர் பின்வருமாறு கூறினார். புண்ணியாத்மாவே, இந்த மலையானது மனதிற்கு மிகவும் ரம்யமாக இருக்கின்றது. பல வகை மரங்களாலும் கொடிகளாலும் நிரம்பி அழகாக விளங்குகின்றது. தேவ சௌக்கியத்திற்கு ஏற்றதாக உள்ள நல்ல உணவாகிய பல வகை கிழங்குகளையும் பழங்களையும் உடையதாகவும் எனக்கு தோன்றுகின்றது. சௌமியனே, இந்த பர்வதத்தில் மகாத்மாக்களாகிய ரிஷிகளும் வசிக்கிறார்கள். நாம் இப்பொழுது இதை முதல் இருப்பிடமாக கொள்வோம். இந்த இடத்தில் நாம் தங்கி வாழ்வோம். இப்படி அவர்கள் நிச்சயம் செய்து கொண்ட பின்பு ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியாரும் லக்ஷ்மணருமாகி அவர்கள் எல்லோரும் அங்கு வால்மீகியை அவருடைய ஆசிரமத்தில் தரிசித்து கைகூப்பி அவருக்கு தங்களுடைய வணக்கத்தை சமர்ப்பித்தார்கள். தர்மஞானியான அந்த மகரிஷி உள்ளம் பூரித்தார். அவர்கள் எல்லோரையும் அவர் கௌரவப்படுத்தினார். அவர்களுக்கு அதிதி பூஜையை செய்தார். பிறகு அவர்களை பார்த்து ஆசனத்தில் அமருங்கள் என்று கூறினார். பிறகு அவர் ஸ்ரீராமரை பார்த்து மிகுந்த பக்தியை காட்டும் பின்வரும் மொழியை கூறினார். ரகுகுல திலகனாய் விளங்கும் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே, தேவரீர் இங்கு வந்திருப்பதின் நோக்கத்தை என்னுடைய ஞான சக்தியால் நான் அறிந்து கொண்டேன். இந்த இடத்தில் ரிஷிகளுக்கு அருகில் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்வீராக. மேற்கண்ட விதமாக மகரிஷியால் கட்டளையிடப்பட்ட மகாரதரான அவர் உள்ளம் பூரித்தார். மகரிஷியை பார்த்து கைகூப்பி வணங்கி அப்படியே செய்கின்றேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆஜானுபாகுவான அவர் முனிவருக்கு தன்னுடைய நமஸ்காரங்களை சேர்ப்பித்து விட்டு அதன் பிறகு லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். சௌமியனே லக்ஷ்மணா, திடமாய் இருக்கின்றதும் சாஸ்திர விதிகளுக்கு விரோதமாக இல்லாத மரக்கட்டைகளை சேகரித்து கொண்டு வா. அதை கொண்டு பர்ணசாலையை நீ கட்டுவாயாக. இங்கு வசிப்பதற்கு நான் என்னுடைய மனதில் முடிவு செய்து விட்டேன். ஜிதேந்திரியரான லக்ஷ்மர் அவருடைய அந்த வாக்கை சிறமேற்கொண்டு பல வகை மரங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அவர் அதை கொண்டு ஒரு பர்ணசாலையை அங்கு கட்டினார். வைக்கோல், கீற்று இவைகளால் முடையப்பட்டதும் மிகவும் உறுதியாகவும் நல்ல அமைப்புடனும் இருக்கும் அந்த பர்ணசாலையை ஸ்ரீராமர் கவனித்து அசஞ்சல பக்தியுடன் தனக்கு திருத்தொண்டு புரியும் அவரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். சுமித்ரா நந்தன, வெகுகாலம் நாம் இங்கு வசிக்க வேண்டி இருப்பதால் இதுக்கு வாஸ்து சாந்தி அவசியம் செய்ய வேண்டி உள்ளது. அதாவது புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரக பிரவேசத்திற்கு முன் செய்யப்படும் வைதீக கிரியான வாஸ்து சாந்தி செய்ய வேண்டி உள்ளது என்று கூறுகிறார். நாம் பர்ணசாலைக்கு மான் மாமிசத்தை கொண்டு வந்து வாஸ்து ஹோமம் செய்வோம். வைதீக கிருத்தியங்களில் பற்றுடைய லக்ஷ்மண சாஸ்திர நியமனத்தை நினைத்துப்பார். சாஸ்திரங்களில் கண்ட விதியானது அனுஷ்டிக்கப்பட வேண்டியது ஆனபடியால் இப்போதே ஒரு மானை கொன்று இங்கு கொண்டு வா. அதிக வீரம் படைக்கப்பட்ட எதையும் கொல்லவல்ல லக்ஷ்மணர் தமையனாரின் கட்டளையை தன்னுடைய தலைமேல் ஏற்றுக்கொண்டு அதை போலவே செய்து முடித்தார். ஸ்ரீராமர் அதன் பிறகு அவரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். இந்த மாம்சத்தை பாகம் செய், சீக்கிரமாகட்டும். இந்த தினமானது யஜமானனுக்கு நீண்ட ஆயுளை அளிக்க வல்லது. இது சுப முகூர்த்தமாகவும் இருக்கிறது. ஆகையால் நாம் பர்ணசாலைக்கு வாஸ்து ஹோமத்தை இப்பொழுதே செய்வோம். அதிசாமர்த்திசாலியும் சுமித்ரையின் திருக்குமாரருமான அந்த லக்ஷ்மணர் பலிக்கு ஏற்றதாயிருக்கிற கொண்டு வந்திருந்த கரிய மானை அப்பொழுது கொழுந்து விட்டெறியும் அக்னியில் போட்டார்.
அதன் பிறகு லக்ஷ்மணர் அதை நன்கு காய்ச்சப்பட்டதாகவும் ரத்தம் வற்றியதாகவும் பக்குவமாக இருப்பதையும் கண்டு புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு வேண்டுகோள் விடுத்தார். தெய்வத்திற்கு ஒப்பானவரே, இந்த கரிய மான் முன் போலவே கருப்பு நிறமுடையதாய் அங்க குறைவற்றதாய் சமைக்கப்பட்டிருக்கிறது. தேவரீர் எல்லாம் அறிந்தவர் ஆகையால் தேவதைகளை பூஜிப்பீராக. அதற்கு வேண்டிய குணங்களை படைக்க பெற்றவரும் தெய்வங்களுக்கு ஜபம் செய்வதில் நிபுணருமாகிய ஸ்ரீராமர் ஸ்நானம் செய்து பரிசுத்தராகி வாஸ்து சாந்தியை நிறைவேற்றுகின்ற எல்லா மந்திரங்களையும் மிக பிரயத்தினத்தோடு செய்து அருளினார். பரிசுத்தராய் எல்லா தேவகணங்களையும் பூஜித்துவிட்டு பர்ணசாலைக்குள் நுழைந்தார். மகா தேஜஸ்வியான ஸ்ரீராமருக்கு அந்த சமயம் மிகவும் அதிகமான மன சந்தோஷம் உண்டாயிற்று. ஸ்ரீராமர் வைஸ்வ தேவ பலியையும் ருத்ரமூர்த்தியின் பலியையும் விஷ்ணுமூர்த்தியின் பலியையும் செய்து முடித்தார். வீட்டிற்கு பீடைகள் இல்லாமல் செய்யவல்ல மங்கள ஜபங்களை ஆரம்பித்தவராய் முறைப்படி ஜபத்தையும் செய்து முடித்து நதியில் சாஸ்திர முறைப்படி ஸ்நானம் செய்து பீடா பரிகாரமாகிய சிறந்த பலியை செய்தார். ஸ்ரீராமர் பர்ணசாலைக்கு ஏற்றவைகளாய் பூஜை செய்வதற்கேற்ற உயர்ந்த திண்ணைகளையும் பூஜை அறைகளையும் இளைப்பாறும் அறைகளையும் அங்கு நிர்மாணித்தார். அப்போது திருக்கல்யாண குணங்களையுடைய ரகுகுல புத்திரர்களாகிய அவர்கள் இருவரும் சீதா பிராட்டியாரோடு கூடவே காட்டில் உண்டாகிய புஷ்பங்களாலும் கனிகளாலும் கிழங்குகளாலும் பக்குவம் செய்யப்பட்ட மாமிசங்களாலும் தீர்த்தங்களாலும் தர்ப்பைகளாலும் கட்டப்பட்ட சமித்திகளாலும் தர்ப்பைகளாலும் வேதோக்தங்களாகிற ஜபங்களாலும் முறைப்படி பூதங்களை திருப்தி செய்வித்து மிக்க அழகு வாய்ந்து விளங்கும் பர்ணசாலைக்குள் புகுந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து வசிப்பதற்கான மரங்களாலும் கீற்றுகளாலும் மூடப்பட்டதும் மனோகரமானதும் எது எங்கிருக்க வேண்டுமோ அங்கங்கு அவைகளை அமைக்க பெற்றதும் நன்கு கட்டப்பட்டிருக்கின்றதும் வேண்டிய அளவு காற்று உடையதுமான அதற்குள் தேவ கணங்கள் தெய்வ சபையாகிய சுதர்ம என பெயர் பெற்ற திருமாளிகையில் எப்படி புகுவார்களோ அதை போலவே குடி புகுந்தார்கள். பல அநேகவித மிருகங்களும் பறவைகளும் நிறைந்ததும் விசித்திரமான பூங்கொத்துகளை உடைய மரங்களால் நிறைந்ததும் கொடுமையுற்ற மிருகங்கள் சப்திக்க பெற்றதுமான அந்த சிறந்த கானகத்தில் அப்போது ஜிதேந்திரியர்களான அவர்கள் மனக்குறை எல்லளவும் இன்றி வசித்தார்கள். ஸ்ரீராமர் மனதிற்கு மிகவும் இதமாயிருக்கும் சித்திரகூடத்தையும் நல்ல ஜலத்தை உடையதும் மிருகங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்டதுமாகிய அந்த மால்யவதி நதியையும் கண்டு திருப்தி அடைந்தார். நகரை விட்டு காடு வந்ததால் மனக்குறை என்பதையே அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அணுகவிடவில்லை. சர்க்கம் 57. சுமந்திரர் அயோத்தியில் பிரவேசிப்பது. குகர் ஸ்ரீராமர் கங்கையின் தென்கரைக்கு சென்று சேர்ந்த பின்பு மிகவும் துயரத்தை அடைந்தவராகி சுமந்திரரோடு நெடுநேரம் பேசியிருந்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றார். ஸ்ரீராமர் பரத்வாஜ முனிவரை தரிசித்ததையும் பிரயாகையில் கூடி வசித்ததையும் சித்திரகூட மலைக்கு சென்றதையும் அங்கு வாசம் செய்பவர்களால் அவர்கள் அறிந்தார்கள். திரும்பி போவதற்கு விடைபெற்ற சுமந்திரர் மிக அதிகமான உயரத்தில் மூழ்கியவராய் அந்த குதிரைகளை ரதத்தில் பூட்டி அயோத்திமா நகருக்கு பிரயாணமானார். அவர் நறுமணம் வீசும் வனங்களையும் ஆறுகளையும் பொய்கைகளையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் பார்த்து கொண்டே விரைவாக கடந்தார். சாரதி சுமந்திரர் கங்கை கரையிலிருந்து 3வது தினத்தில் சாயங்கால நேரத்தில் அயோத்தியை அடைந்தார். அந்த அயோத்தி உற்சாகமற்றிருப்பதை கவனித்தார். மக்கள் நடமாட்டம் என்பதே அங்கு இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அது மிகவும் நிசப்தமாக இருப்பதை கவனித்தார். அதனால் மிகவும் மன வேதனையை அடைந்தவராய் சோகத்தின் கடுமையால் திகைத்தார். பிறகு அவர் தனக்குத்தானே பின்வருமாறு சிந்திக்கலானார். இந்த பட்டணமானது யானைகள் குதிரைகள் ஜனங்கள் சக்கரவர்த்தியார் ஆகிய அனைவரும் சேர்ந்து ஸ்ரீராமர் படும் துன்பத்தை நினைத்து துயரப்பட்டு சோக அக்னியில் எரிந்து அழிந்து போய்விடவில்லை என நான் எண்ணுகிறேன். சாரதி சுமந்தர் இப்படியாக மனவேதனைப்பட்டார். பிறகு குதிரைகளை விரைவாக செலுத்தி நகரத்தின் வாசலை அடைந்தார். பிறகு அதிவேகமாக அந்த நகரத்தினுள் நுழைந்தார். அந்த சமயம் நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் இருந்த அந்த மனிதர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த அந்த சாரதியை சுமந்திரரை பார்த்து ஸ்ரீராமர் எங்கே என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு எதிராக ஓடி வந்தார்கள். அவர்களை பார்த்து அவர் பின்வருமாறு கூறினார். நான் கங்கையில் ஸ்ரீராமருக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு தார்மீகராகிய அந்த மகாத்மாவால் திரும்பி போய்விடு என்ற கட்டளையை பெற்று இங்கு நான் திரும்பியுள்ளேன்.
அவர்கள் கங்கைக்கு அக்கறைக்கு சென்று விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த ஜனங்கள் கண்ணீர் நிறைந்த முகமுடையவர்களாய் பெருமூச்செறிந்து ஐயோ என்ன கஷ்டம் என்றும் ஹா ராமா என்றும் கதறினார்கள். திரள் திரளாக நின்று கொண்டிருந்த அவர்கள் பின்வருமாறு கூறுவதை சாரதி கேட்டார். நாம் இப்போது ஸ்ரீராமரை நம்முடைய கண்களால் பார்க்காததால் நாம் செய்த நல்ல புண்ணிய காரியங்கள் எல்லாம் அழிந்து நாம் இப்பொழுது கெட்டுவிட்டோம். தானங்களிலும் யஜ்ஞங்களிலும் விவாகங்களிலும் மகான்கள் கூடிய சபைகளிலும் ஸ்ரீராமருக்கு ஈடாக கூடிய மற்றொரு தார்மீகனை இனி எப்போதும் நாம் காணப்போவது இல்லை. ஸ்ரீராமரால் இந்த நகரானது பெற்ற தந்தையால் எப்படி காப்பாற்றப்படுமோ அப்படி பரிபாலிக்கப்பட்டது என்கிறபடியால் ஸ்ரீராமரை பிரிந்த இந்த ஜன சமூகத்திற்கு என்ன பிரயோஜனம் ஆக போகிறது? மனத்திற்கு உகந்ததாக என்ன இருக்க போகிறது? திருப்தி அளிக்க வல்லது என்ன இருக்கிறது? திருமாளிகைகளின் ஜன்னல்களில் நின்று கொண்டிருந்தவர்களும் ஸ்ரீராமருக்காக படும் சோகத்தால் பரிதபித்துக் கொண்டிருந்தவர்களுமான வணிகர்களுடையவும் கடை தெருவெல்லாம் நடைபெற்றதுமாகிய புலம்பலை சாரதி கேட்டார். சுமந்திரருடைய முகமெல்லாம் கண்ணீரால் நனைந்திருந்தது. அவர் ராஜவீதியின் வழியாக சக்கரவர்த்தியாரின் திருமாளிகையை நோக்கி சென்றார். சக்கரவர்த்தியாரின் திருமாளிகைக்கு சென்ற சுமந்திரர் தேரில் இருந்து இறங்கி சக்கரவர்த்தியாரின் திருமாளிகைக்குள் புகுந்து பட்டணத்து ஜனங்களால் நிரம்ப பெற்ற 7 கட்டுகளையும் விரைவாக கடந்து சென்றார். ஸ்திரீகள் அரண்மனையை போன்ற திருமாளிகையில் நின்றும் 7 அடுக்குள்ள மாளிகைகளில் நின்றும் அரண்மனைகளில் நின்றும் திரும்பி வந்த அவரை பார்த்து ராமரை காணாமையால் துயருற்றவர்களாகி அப்போது ஐயோ ஐயோ என கூவினார்கள். ஸ்திரீகள் மிகவும் துயருற்றவர்களாக இருந்தார்கள். அதிகமான கண்ணீரை வடித்ததால் அவர்களுடைய கண்கள் கலங்கியிருந்தது. அவர்கள் கண்களை திறந்து பார்க்க முடியாதவர்களாக இருந்தார்கள். கண்களை திறந்து பார்க்க கூட முடியாமல் இருந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தசரதரின் மனைவிமார்கள் தங்கியிருந்த அரண்மனைகளில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஸ்ரீராமரை பற்றி மிகவும் சோகத்துடன் பேசும் மொழிகளை அவர் கேட்டார். சாரதி சுமந்திரன் ஸ்ரீராமரோடு கூட வெளியே கிளம்பி சென்று இப்போது ஸ்ரீராமர் என்று வந்திருக்கிறார். துக்கித்துக் கொண்டிருக்கும் கோசலா தேவியாருக்கு அவர் என்னதான் பதிலுரை செய்வார்? கோசலா தேவியார் திருக்குமாரன் வெளியே போன பின்னரும் எந்த காரணத்தால் அதை நினைக்காமல் இப்படி உயிரோடு இருக்கிறாள். எனவே இந்த பாலும் உயிரானது மாற்ற முடியாதது போலும் சுலபமாக ஒழிக்க வல்லது அல்ல என்று நான் எண்ணுகின்றேன். சக்கரவர்த்தியாரின் மனைவிகளுடைய உள்ளங்களில் இருப்பதை நன்கு விளங்க காட்டுகின்ற அந்த மொழிகளை கேட்டுக்கொண்டே சோக அக்னியால் மிகவும் தகிக்கப்பட்டவராகி அவர் மிகுந்த கஷ்டத்துடன் திருமாளிகைக்குள் நுழைந்தார். அவர் வெண்மை நிறமாக விளங்கும் அந்த திருமாளிகையின் 8வது கட்டை அடைந்து சக்கரவர்த்தியாரின் முன்பாக வந்தார். அவர் சக்கரவர்த்தியார் மிகவும் மனக்கவலை அடைந்தவராகவும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவராகவும் புத்திர சோகத்தால் வாட்டம் அடைந்திருப்பதாகவும் இருப்பதை கவனித்தார். அமர்ந்திருந்த அந்த சக்கரவர்த்தியாரின் அருகில் சுமந்திரர் சென்று அவருக்கு வணக்கத்தை சமர்ப்பித்து ஸ்ரீராமருடைய சொல்லை அவர் கூறிய வண்ணமாகவே சக்கரவர்த்தியாரிடம் தெரிவித்தார். சக்கரவர்த்தியார் மிக மௌனமாகவே சுமந்திரர் கூறுவதை கேட்டார். அதனால் அவருடைய மனம் மிகவும் தளர்ந்தது. ஸ்ரீராமரை நினைத்து சோகத்தினால் முன்னிலும் அதிகமாக வருந்தினார். மூர்ச்சை அடைந்து பூமியில் வீழ்ந்தார். பூபாலராகிய சக்கரவர்த்தியார் மூர்ச்சை அடைந்து பூமியில் விழுந்தவுடன் அந்த புறவாசிகள் கைகளை தூக்கி கொண்டு நெஞ்சு பிளக்குமாறு கூக்குரலிட்டனர். கோசலா தேவியார் சுமித்ரா தேவியாரோடு கூடி பூமியில் வீழ்ந்து கிடந்த கணவனை தூக்கி எடுத்து உட்கார வைத்தாள். பிறகு அவள் பின்வரும் வார்த்தையை சொன்னாள். புண்ணியாத்மாவே, ஸ்ரீராமருடைய வனவாசத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து செய்வதற்கு அரிய செயலை புரிபவரும் அவனுடைய வனவாசத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து இங்கு உமக்கு முன்பாக நின்றிருக்கும் இவரை பார்த்து நீர் ஏன் பேசாமல் இருக்கின்றீர்? ரகுகுலத்தில் பிறந்தவரே, தசரத சக்கரவர்த்தியாரே, இப்பொழுது இதை துர்பாக்கியமாக எண்ணி முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றீர். தெளிவு பெறும். தேவரீருக்கு நல்லதாக இருக்கட்டும். கஷ்டத்தில் உதவி புரிவது என்பது மிகவும் அரிதானது. நாதரே, யாருக்கு பயந்து சாரதியிடம் ராமனை பற்றி விசாரிக்காமல் இருக்கின்றீரோ அந்த கைகேயி இந்த இடத்தில் இல்லை. சங்கடம் எதுவும் இல்லாமல் நீங்கள் விசாரியுங்கள். மிகவும் சோகத்தால் பரிதவித்துக் கொண்டிருந்தவளும் கண்ணீரே பெருவிட்டுக் கொண்டு தழுவழுக்க பேசியவளுமாகிய கோசலா தேவியார் சக்கரவர்த்தியாரிடம் இவ்வாறு சொல்லிவிட்டு திடீரென்று பூமியில் விழுந்து விட்டாள்.
கணவரை பார்த்து கோசலா தேவியார் இப்படி சொல்லிவிட்டு தரையில் திடீரென்று விழுந்ததை கண்ட அங்கிருந்த மனைவிமார்கள் ஓலமிட்டு கூவி அழுதார்கள். அந்த புறத்திலிருந்து கிளம்பிய அந்த கூக்குரலை கவனித்த வயோதிகர்களும் பாலகர்களும் மனிதர்களும் பெண்கள் எல்லோரும் அழுதார்கள். அந்த சமயம் அந்த நகரமானது முன்பை விட அதிகமான தூரத்தை அடைந்து விளங்கியது. சர்க்கம் 58. ஸ்ரீராமரது சந்தேசத்தை சொல்வது, அதாவது ஸ்ரீராமரை பற்றிய செய்தியை சொல்வது. சக்கரவர்த்தியார் மூர்ச்சை அடைந்ததும் அவர் மூர்ச்சையிலிருந்து தெளிவு பெறுவதற்குண்டான உபசரிப்புகள் அவருக்கு செய்யப்பட்டன. சக்கரவர்த்தியார் மூர்ச்சையிலிருந்து தெளிந்து எழுந்தார். அவர் ஸ்ரீராமரை பற்றிய தற்கால சங்கதியை அறிவதற்கு எண்ணம் கொண்டு அந்த சாரதியை கூப்பிட்டார். அந்த சமயம் சாரதியான சுமந்திரர் ஸ்ரீராமரையை எண்ணி எண்ணி மனதால் பரிதவித்தார். அவருடைய மனம் கஷ்டத்தால் மிகவும் நொந்து கிடந்தது. வயது முதிர்ந்த அவர் மிகவும் வாட்டம் அடைந்திருந்தார். புதிதாய் பிடிக்கப்பட்ட யானை போலவும் பிணி கொண்ட யானையை போலவும் பெருமூச்செறிந்து கொண்டிருக்கும் சக்கரவர்த்தியாரிடம் வந்து சேர்ந்து கைகளை கூப்பி வணங்கி காத்து நின்றார். புழுதியால் படிந்த சரீரத்துடனும் தன்னுடலை பற்றி சிறிதும் கருதாதவரும் மிகவும் துயருற்று இருந்தவரும் கண்ணீர் நிறைந்த முகத்தை உடையவருமான அந்த சாரதி தனக்கு எதிரில் வந்து நிற்பதை சக்கரவர்த்தியார் கவனித்து தன்னுடைய மன கொதிப்பை நன்கு விளங்கச் செய்யும் பின்வரும் வார்த்தையை சொன்னார். சாரதியே, தர்மாத்மாவான அவன் மரத்தின் அடியை அடைந்து எங்கு வசிக்கிறான்? மிக்க சுகத்திலிருந்த அந்த ராமன் எதை உண்கிறான்? சுமந்திரரே, துக்க அனுபவத்தை அடையக்கூடாதவனும் நல்ல படுக்கையில் படுக்க வேண்டியவனும் சக்கரவர்த்தியாருக்கு புத்திரனாய் பிறந்தவனுமான அவன் அனாதை போல தரையில் மிகவும் கஷ்டத்துடன் எப்படி உறங்குவான்? அவன் வெளியில் புறப்படும் பொழுது காலாட்களும் தேர்களும் யானைகளும் அவனை பின்பற்றி செல்லும். அந்த ராமன் மனித சஞ்சாரமற்ற காட்டை அடைந்து எப்படி வசிப்பான்? துஷ்ட மிருகங்களால் சஞ்சரிக்க பெற்றதும் கொடிய விஷமுள்ள பாம்புகளால் சஞ்சரிக்க பெற்றதுமாகிய வனத்தை குழந்தைகள் இருவரும் வைதேகியோடு கூட எப்படி அடைந்தார்கள்? சுமந்திரனே, அரசகுமாரர்கள் இருவரும் சுகுமாரமான திருமேனி படைக்க பெற்றவளும் மிகவும் சுகமாக வாழ வேண்டியவளுமான சீதையோடு கூட ரதத்திலிருந்து இறங்கி அவர்கள் எப்படி காலால் நடந்து சென்றார்கள்? சாரதிய சுமந்திர, அஸ்வினி தேவதைகள் போன்ற எனது குழந்தைகள் இருவரும் அடர்ந்த வனத்தின் நுழைவதை நீர் உம்முடைய கண்களால் பார்த்தீர்கள். அந்த காரணத்தால் நீர் ஒருவரே கொடுத்து வைத்தவர். சுமந்திரனே, வனத்தை அடைந்த ராமன் உம்மிடம் என்ன வார்த்தையை சொல்லி அனுப்பினான்? லக்ஷ்மணன் தான் என்ன சொன்னான்? சீதை தான் என்ன சொன்னாள்? சாரதியே, ராமன் வசிக்கும் இடத்தை பற்றியும் உறங்கும் இடத்தை பற்றியும் காலம் கழிக்கும் வகையை பற்றியும் விவரமாக சொல்லும். இதனால் நான் யயாதி மன்னர் புண்ணிய ஆத்மாக்களிடத்தில் எப்படி இருந்தாரோ அதே போலவே நான் இருப்பேன். இப்படியாக சக்கரவர்த்தியார் கட்டளை இட்டவுடன் சாரதியான சுமந்திரர் சக்கரவர்த்தியாரை பார்த்து வெளியில் தெரிவிப்பதற்கு தன்னுடைய உள்ளத்தில் சித்தமாய் இருக்கின்ற செய்திகளை கண்ணீரால் தடைப்பட்ட வார்த்தைகளுடன் சொல்ல தொடங்கினார். சக்கரவர்த்தியாரே, ஸ்ரீராமர் தர்மம் ஒன்றையே சர்வமாக கொண்டவராய் தேவரீரை நினைத்து கைகளை கூப்பி வணங்கி முடித்தாழ்த்தி நமஸ்கரித்து பின்பு என்னை நோக்கி பின்வருமாறு சொன்னார். சாரதியே, அந்த புகழ் படைத்த பூஜார்கராகிய சக்கரவர்த்தியாரு திருவடிகளில் நான் என்னுடைய தலையால் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன் என்று என்னுடைய வார்த்தையை சொல்லும். சாரதியே, அந்த புறத்தில் இருக்கும் எல்லோரிடத்திலும் வித்தியாசமின்றி முறைப்படி என்னுடைய நமஸ்காரத்தையும் நான் ஆரோக்கியமாய் இருப்பதையும் நீ சொல்வீராக. எனது தாயாகிய கோசலா தேவியாரிடம் என்னுடைய க்ஷேமத்தையும் நமஸ்காரத்தையும் வணக்கத்துடன் தெரிவிங்கள். அவரிடத்தில் மட்டும் பின்வரும் விண்ணப்பத்தையும் தவறாமல் சொல்வீராக. தாயே, விதிக்கப்பட்ட காலங்களில் ஹோமாக்கினி வைக்கப்பட்டிருக்கும் அறையில் கவனம் உள்ளவளாய் தர்மத்தில் ஊக்கமுடையவளாய் இருப்பீராக. திரு தந்தையாருடைய திருவடிகள் இரண்டையும் கடவுள் என ஆராதிப்பீராக. தாயே, மற்ற தாய்மார்கள் விஷயத்தில் காய்ச்சலையும் மித்யா ஞானத்தையும் ஒழித்துவிட்டு சுகமாக காலம் கழித்து வருவீராக. உத்தமியாகிய கைகேயி அம்மாளையும் சக்கரவர்த்தியாருக்கு அனுசரணையாய் நடந்து கொள்ள செய்வீராக. குமாரனாகிய பரதனிடத்தில் அரசரிடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அரசர்கள் எல்லா விஷயத்திலும் பெரியவர் என்கின்ற அரச நீதியை நீர் நினைத்துக் கொள்ளும்.
பரதனுக்கு என்னுடைய சேமத்தை கூறுங்கள். தாய்மார்கள் எல்லோரிடத்திலும் தர்ம நீதிப்படியே நடந்து கொள்வதை அனுஷ்டிப்பா என்று நான் கூறியதாக நீர் சொல்ல வேண்டும். பரதனிடம் இஷ்வாகு வம்சத்தை விளங்கச் செய்பவனும் ஆஜானுபாகுமான அவன் இளவரசனாயிருந்து கொண்டு சாம்ராஜ்யத்தில் இருக்கும் திரு தந்தையாருக்கு கீழ்ப்படிவுடன் நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். சக்கரவர்த்தியார் வயது முதிர்ந்தவர். நீ அவரை தடை செய்யாதே. நீ இளவரசனாக இருந்து உன்னுடைய காரியங்களை செய்து வா. அவருடைய கட்டளைப்படியே எல்லாம் நடக்கட்டும். மிகவும் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்த அவர் மேலும் என் மூலமாக சில விஷயங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார். எனது புத்திர வாத்சல்யமுடைய தாய் உனது தாய் போலவே கவனிக்கப்பட வேண்டியவள். சக்கரவர்த்தியார் மகா புகழ் படைக்க பெற்றவரும் செந்தாமரை கணருமாகிய ஸ்ரீராமர் அடியேனிடம் மேற்கண்ட வண்ணமாக சொல்லிக்கொண்டே கண்ணீரை அதிகமாக பெருக்கினார். லக்ஷ்மணரோ மிகச் சிறந்தவராய் நெட்டுயிர்ப்புற்றவராய் பின்வரும் சொல்லை சொன்னார். இந்த சக்கரவர்த்தி திருக்குமாரன் எந்த குற்றத்தால் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? சக்கரவர்த்தியார் கைகேயி அம்மாளுக்கு மட்டும் இஷ்டமாயிருக்கின்ற ராஜசாசனத்தை தீர்மானித்து அவருக்கு அழைத்து விட்டார். நியாயமானதானாலும் சரி, நியாயம் அற்றதாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம் அல்லவா? ஸ்ரீராமர் துறவியாக ஓட்டி விடப்பட்டார் என்கின்ற விஷயத்தில் பொருளாசை என்கின்ற ஒரு காரணத்தால் தான் விளைந்ததாக இருக்கட்டும், வரதான வியாஜத்தால் தான் விளைந்ததாக இருக்கட்டும், செய்யப்பட்ட எல்லாமே எல்லா வகையிலும் அநீதியே ஆகும். சமர்த்தராகிய ஸ்ரீராமருக்கு விளைந்திருக்கும் இந்த சம்பவத்தின் காரணத்தை நான் அறியவில்லை. இந்த செய்கையானது மனப்போக்கின்படியே அன்றி வேறில்லை. அநியாயத்தை செய்கின்றோம் என்ற நினைப்பில்லாமல் அவசர புத்தியால் தீர்மானிக்கப்பட்ட ஸ்ரீராமரது நாடு கடத்தல் என்பது இகபர துக்கத்தை விளைவிக்கப் போகிறது. ஆகையால் நான் சக்கரவர்த்தியாரை என்னுடைய தந்தையாக நான் காணவில்லை. எனக்கு தந்தையாரும் எஜமானரும் சகோதரரும் கஷ்டத்தில் கை கொடுத்து காப்பவருமாகிய எல்லாமும் ஸ்ரீராமரே. உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் நன்மை புரிவதில் ஊக்கம் உடையவரும் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அபிராமராய் விளங்கும் இவரை உபேட்சை செய்துவிட்ட செயலால் தேவரீரான உம்மிடத்தில் இந்த உலகத்தில் உள்ள எவன் இணக்கமாக நடப்பான்? உலகத்தாரை களிப்புறச் செய்பவரும் தார்மீகருமாகிய ஸ்ரீராமரை நாடு கடத்தி அதனால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவனையும் பகைத்து எப்படி சக்கரவர்த்தியாய் விளங்குவார்? சக்கரவர்த்தியாரே, உத்தமையாகிய ஜானகியோ என்றால் பேயால் தாக்குண்ட மனமுடையவள் போன்றவளாய் திக் பிரமை கொண்டவளாய் பெருமூச்சு எரிந்து கொண்டு தன்னையும் மறந்தவளாய் நின்று விட்டாள். இதுவரையில் ஒருவித துன்பத்தையும் அறியாதவளும் மகாராஜரது திருக்குமாரி என கீர்த்தி வாய்ந்தவளும் இப்பொழுது கஷ்டத்தால் அழுது கொண்டிருப்பவளான அவள் என்னை பார்த்து ஒன்றும் கூறவில்லை. அவள் கணவரை வாட்டமடைந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். நான் செல்வதைக் கண்டு தன்னையும் அறியாமல் கண்ணீரை வடித்தாள். லக்ஷ்மணரால் பணிவிடை செய்யப்படும் ஸ்ரீராமர் கைகளை கூப்பியபடியே கண்ணீர் நிறைந்த திருமுக மண்டலம் உடையவராக அங்கேயே நின்றுவிட்டார். அதை போலவே சீதா பிராட்டியாரும் அழுது கொண்டே மன்னரின் திருத்தேரையும் என்னையும் பார்த்த வண்ணமாகவே இருந்தாள். சீதாராமருக்கு நமஸ்காரம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.